வணக்கம். கடகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மறைத்து வைத்த குடும்ப கண்ணீர் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு தீராத வடுக்களையும் தீராத மனக்காயங்களையும் உங்களுடைய மனதிற்குள்ளே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். கடகம் ராசியினர் வெளியில் எப்போதுமே ஒரு கம்பீரமான கவலையற்ற மனிதரை போலத்தான் வெளியில் நீங்க காட்சி அளிப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதை மட்டும் புரிந்து கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனதிற்குள்ள எவ்வளவு கவலைகள் இருக்கு, எவ்வளவு கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கிறது என்று அது அவங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். ஆனா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் மிகவும் கம்மியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நிறைய நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொண்டிருப்பீங்க. எல்லார் மீதும் அதிகப்படியான பாசத்தையும் நீங்க வைத்திருப்பீங்க. ஆனா அந்த திருப்பி பாசம் மட்டும் உங்க வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆனா உங்களுடைய இல்லறத்திலோ அல்லது குடும்பத்திலோ நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடுமைகளும் மனவேதனைகளும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நரக வேதனையாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அனைவரும் சொல்வார்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் குடும்பத்தை விட்டு நம்ம தள்ளி எங்காவது செல்ல வேண்டும். என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய மனைவிகளும் என்னுடைய குழந்தைகளும் கூட என்னைய புரிந்து கொள்ள மாட்டிக்காங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்த்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்களுடைய அத்தனை கண்ணீரையும் துடைத்து கொண்டு வெளியில் சிரித்தபடியாகவே வாழ்க்கைக்குள்ள நீங்க வளம் வருவீங்க. சுவர்கள் மட்டுமே அறிந்த உங்களது குடும்ப கண்ணீர் உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தியாக உருக வைத்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும். வெளியில் கௌரவமான வாழ்க்கை, ஆனால் வீட்டிற்குள்ள நரக வேதனை என்பதை நீங்கள் மட்டுமே தான் அறிவீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை பணம் தேவைதான், ஆனா அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கேட்டு பாருங்க. இல்ல அப்படின்னா பாதி கடகம் ராசி ஆண்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக இருந்து கொண்டே தான் இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் மனதை உடைத்த துரோகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். எதிரி செய்யும் துரோகத்தை மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் உயிராக நினைத்த ஒருவர் செய்யக்கூடிய துரோகம் பல ஆண்டுகள் கடந்தாலும் மறக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மீது நம்ம முழுமையான நம்பிக்கை வைத்திருப்போம். நம்பிக்கையை வைத்துத்தான் அவங்கள நம்ம கூடவே வைத்திருப்போம். இவன் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு. ஆனா இவர்களாலேயே பிரச்சனைகள் வரும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கவலைகளையும் இனிமேல் யார் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது என்கிற ஒரு நிகழ்வையும் நிச்சயமாக தேடி கொடுக்க வைத்துவிடும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு நபரினால் இப்படிப்பட்ட செயல்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த மனிதருக்காக நீங்கள் நேரத்தை கொடுத்திருக்கலாம், அன்பையும் கொடுத்திருப்பீங்க, ஏன் நம்பிக்கையை கூட நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா பதிலுக்கு கிடைத்தது அமைதியான துரோகமாக மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நபர் இப்படி செய்துவிட்டு போகும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேறு யார் போனாலும் கூட இந்த அளவுக்கு நான் வருந்துவேனா தெரியாது. ஆனா நான் உயிருக்கும் உயிரா மேல அவனை நம்பினேன். ஆனா அவன் செஞ்சுட்டு போன இந்த ஒரு துரோகம் என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. நான் அவனை கூட இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு கொடுத்தது கிடையாது. பணத்தை கூட அவன் இருந்து நான் வாங்கினது கிடையாது. நான் தான் அவனுக்கு பணத்தை ஏராளமா கொடுத்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் திருப்பி கேட்டது கூட கிடையாது அப்படின்னு நீங்க மனதுக்குள்ள எவ்வளவோ நினைப்பீங்க. ஆனா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அந்த நபர்கள் அவங்களுடைய மனதுக்குள்ள நினைக்கல. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே அந்த ஒரு நிலைமையில உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையின் பல விஷயங்களை மாற்றிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிரிப்பதை மாற்றியிருக்கலாம், மனிதர்களை நம்பக்கூடிய விதத்தையும் அந்த ஒரு நேரத்தில் இருந்து நீங்கள் மாற்றவும் ஆரம்பித்திருப்பீங்க. இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்திருப்பீங்க. ஏன் எனக்குத்தான் இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்விக்கு பதில் இல்லாமல் தவித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. ஆனா சில கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நெருக்கமான உறவில் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் ஆழமாக நீங்கள் காயம் அடைந்திருப்பீங்க. காலம் எல்லா காயங்களையும் அழிக்காது, ஆனால் அந்த காயத்தோடு வாழும் வலிமையை நமக்குள்ள கற்றுக் கொடுக்கும். இனிமே வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை மட்டுமே தங்க வாழ்க்கை நமக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அதையும் நீங்கள் இப்பொழுது கற்றுக் கொண்டிருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
விடாப்படியாக செயல்பட்டு நினைத்ததை வெற்றி நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அந்த நன்மைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் தொடங்கி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து சென்றால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகலாம். எனவே பணத்தை செலவு செய்வதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முழுமையான ஒரு கவனத்தை செலுத்துவது உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடிந்துவிடும். உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழிலிலும் வியாபார வாழ்க்கையிலும் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நீங்க உருவெடுப்பீங்க. இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இடையே இருக்கக்கூடிய பாசங்கள் மென்மேலும் இப்பொழுது வலுப்பெற ஆரம்பிக்கும். ஒரு உறவு நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்றால் அன்புடன் சேர்த்து புரிதலும் அவசியம். இந்த இரண்டுமே இல்லாமல் போய்விட்டால் குடும்பத்தை நம்ம நடத்தவே முடியாதுங்க என்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேரத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது இல்லாம தாங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத மனக்காயங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கிறது. ஆனா ஒரு குடும்பத்துல பண சவால்களும் குடும்ப பொறுப்புகளும் வேலை பளுக்களும் ஆகியவற்றால் சில நேரங்களுக்குள் கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற இடைவெளிகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கலாம். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனா சில கடகம் ராசிக்காரங்களுக்கு பழைய மனக்கசப்புகளை குறைத்து மீண்டும் நெருக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்க போகுது. ஒரு சிறிய அன்பான வார்த்தை, ஒருவரை ஒருவர் கேட்டு புரிந்து கொள்ள மனப்பான்மை சேர்ந்து செலவிடும் சிறிய நேரங்கள் இவை உங்களுடைய உறவை நிச்சயமா வலுப்படுத்தி இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் இனிமே எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து பாருங்கள். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சியாக மாறுவாங்க. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். கடந்த காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்திற்குள் நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையானது நிலவி வந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய புயலாக மாறி வீட்டின் அமைதியை குலைத்தன. வீட்டிற்குள்ள நுழைந்தாலே ஒரு நிம்மதி இல்லையே என்று நீங்கள் இயங்கிய நாட்களுக்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்போது. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகளும் தவறான புரிதல்கள் அனைத்தும் பனி போல விலகும். ஒருவருக்கொருவர் அன்பை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு பரஸ்பர மரியாதையுடன் நடந்து கொள்ளும் சுமூகமான சூழல் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். வீட்டில் இருந்த வந்த எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து லட்சுமி கடாட்சியமும் மங்களகரமான ஒளிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள குடியேற ஆரம்பிக்கும். நிச்சயமா இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வெளியில் எப்போதுமே ஒரு கம்பீரமான கவலையற்ற மனிதரை போலத்தான் வெளியில் நீங்க காட்சி அளிப்பீங்க. ஆனா உங்களுடைய மனதை மட்டும் புரிந்து கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனதிற்குள்ள எவ்வளவு கவலைகள் இருக்கு, எவ்வளவு கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு இருக்கிறது என்று அது அவங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். ஆனா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் மிகவும் கம்மியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நிறைய நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொண்டிருப்பீங்க. எல்லார் மீதும் அதிகப்படியான பாசத்தையும் நீங்க வைத்திருப்பீங்க. ஆனா அந்த திருப்பி பாசம் மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஆனா உங்களுடைய இல்லறத்திலோ அல்லது குடும்பத்திலோ நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடுமைகளும் மனவேதனைகளும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நரக வேதனையாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்தில் இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அனைவரும் சொல்வார்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் குடும்பத்தை விட்டு நம்ம தள்ளி எங்காவது செல்ல வேண்டும். என்னுடைய பெற்றோர்களும் என்னுடைய மனைவிகளும் என்னுடைய குழந்தைகளும் கூட என்னைய புரிந்து கொள்ள மாட்டிக்காங்க. ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்த்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்களுடைய அத்தனை கண்ணீரையும் துடைத்து கொண்டு வெளியில் சிரித்தபடியாகவே வாழ்க்கைக்குள்ள நீங்க வலம் வருவீங்க. சுவர்கள் மட்டுமே அறிந்த உங்களது குடும்ப கண்ணீர் உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள மெழுகுவர்த்தியாக உருக வைத்த நாட்கள் நிச்சயமாக இருக்கும்.
வெளியில் கௌரவமான வாழ்க்கை, ஆனால் வீட்டிற்குள்ள நரக வேதனை என்பதை நீங்கள் மட்டுமே தான் அறிவீர்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கை பணம் தேவைதான், ஆனா அவனுடைய வாழ்க்கைக்குள்ள நிம்மதி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கேட்டு பாருங்க. இல்ல அப்படின்னா பாதி கடகம் ராசி ஆண்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு பிரச்சனை உண்மையாக இருந்து கொண்டே தான் இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் மனதை உடைத்த துரோகங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். எதிரி செய்யும் துரோகத்தை மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் உயிராக நினைத்த ஒருவர் செய்யக்கூடிய துரோகம் பல ஆண்டுகள் கடந்தாலும் மறக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மீது நம்ம முழுமையான நம்பிக்கை வைத்திருப்போம். நம்பிக்கையை வைத்துத்தான் அவங்கள நம்ம கூடவே வைத்திருப்போம். இவன் நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு. ஆனா இவர்களாலேயே பிரச்சனைகள் வரும் என்று நினைத்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கவலைகளையும், இனிமேல் யார் மீதும் நம்பிக்கை வைக்க கூடாது என்கிற ஒரு நிகழ்வையும் நிச்சயமாக தேடி கொடுக்க வைத்துவிடும். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு நபரினால் இப்படிப்பட்ட செயல்களும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த மனிதருக்காக நீங்கள் நேரத்தை கொடுத்திருக்கலாம், அன்பையும் கொடுத்திருப்பீங்க, ஏன் நம்பிக்கையை கூட நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா பதிலுக்கு கிடைத்தது அமைதியான துரோகமாக மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நபர் இப்படி செய்துவிட்டு போகும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வேறு யார் போனாலும் கூட இந்த அளவுக்கு நான் வருந்துவேனா தெரியாது. ஆனா நான் உயிருக்கும் உயிரா மேல அவனை நம்பினேன். ஆனா அவன் செஞ்சுட்டு போன இந்த ஒரு துரோகம் என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. நான் அவனை கூட இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு கொடுத்தது கிடையாது. பணத்தை கூட அவன் இருந்து நான் வாங்கினது கிடையாது. நான் தான் அவனுக்கு பணத்தை ஏராளமா கொடுத்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் திருப்பி கேட்டது கூட கிடையாது அப்படின்னு நீங்க மனதுக்குள்ள எவ்வளவோ நினைப்பீங்க. ஆனா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அந்த நபர்கள் அவங்களுடைய மனதுக்குள்ள நினைக்கல. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவே அந்த ஒரு நிலைமையில உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையின் பல விஷயங்களை மாற்றிக்கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிரிப்பதை மாற்றியிருக்கலாம், மனிதர்களை நம்பக்கூடிய விதத்தையும் அந்த ஒரு நேரத்தில் இருந்து நீங்கள் மாற்றவும் ஆரம்பித்திருப்பீங்க. இரவு நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்திருப்பீங்க. ஏன் எனக்குத்தான் இப்படி நடந்தது என்ற ஒரு கேள்விக்கு பதிலில்லாமல் தவித்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. ஆனா சில கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நெருக்கமான உறவில் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் ஆழமாக நீங்கள் காயம் அடைந்திருப்பீங்க. காலம் எல்லா காயங்களையும் அழிக்காது, ஆனால் அந்த காயத்தோடு வாழும் வலிமையை நமக்குள்ள கற்றுக் கொடுக்கும். இனிமே வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை மட்டுமே தங்க வாழ்க்கை நமக்குள்ள கற்றுக் கொடுக்கும். அதையும் நீங்கள் இப்பொழுது கற்றுக் கொண்டிருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். விடாப்படியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். அந்த நன்மைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் தொடங்கி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து சென்றால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டுவிடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாகலாம். எனவே பணத்தை செலவு செய்வதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முழுமையான ஒரு கவனத்தை செலுத்துவது உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடிந்துவிடும். உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு அதுவும் தானாகவே நீங்கவும் ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழிலிலும் வியாபார வாழ்க்கையிலும் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நபர்களாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நீங்க உருவெடுப்பீங்க. இது நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இடையே இருக்கக்கூடிய பாசங்கள் மென்மேலும் இப்பொழுது வலுப்பெற ஆரம்பிக்கும். ஒரு உறவு நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்றால் அன்புடன் சேர்த்து புரிதலும் அவசியம். இந்த இரண்டுமே இல்லாமல் போய்விட்டால் குடும்பத்தை நம்ம நடத்தவே முடியாதுங்க என்கிற ஒரு விஷயத்தை இந்த ஒரு நேரத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது இல்லாம தாங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத மனக்காயங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கிறது. ஆனா ஒரு குடும்பத்துல பண சவால்களும் குடும்ப பொறுப்புகளும் வேலை பளுக்களும் ஆகியவற்றால் சில நேரங்களுக்குள் கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற இடைவெளிகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கலாம்.
இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனா சில கடகம் ராசிக்காரங்களுக்கு பழைய மனக்கசப்புகளை குறைத்து மீண்டும் நெருக்கம் அதிகரிக்கும் வாய்ப்பை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்க போகுது. ஒரு சிறிய அன்பான வார்த்தை, ஒருவரை ஒருவர் கேட்டு புரிந்து கொள்ள மனப்பான்மை, சேர்ந்து செலவிடும் சிறிய நேரங்கள், இவை உங்களுடைய உறவை நிச்சயமா வலுப்படுத்தி இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் இனிமே எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து பாருங்கள். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சியாக மாறுவாங்க. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். கடந்த காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்திற்குள் நிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலையானது நிலவி வந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய புயலாக மாறி வீட்டின் அமைதியை குலைத்தன. வீட்டிற்குள்ள நுழைந்தாலே ஒரு நிம்மதி இல்லையே என்று நீங்கள் இயங்கிய நாட்களுக்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப்போது. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகளும் தவறான புரிதல்கள் அனைத்தும் பனி போல விலகும். ஒருவருக்கொருவர் அன்பை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு பரஸ்பர மரியாதையுடன் நடந்து கொள்ளும் சுமூகமான சூழல் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். வீட்டில் வந்த எதிர்மறை ஆற்றல்கள் மறைந்து லட்சுமி கடாட்சியமும் மங்களகரமான ஒளிகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள குடியேற ஆரம்பிக்கும். நிச்சயமா இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள்